ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விளாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்றைக்கி சண்டே அன்னைக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. சண்டே அன்னைக்கு என்ன லஞ்ச் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். சண்டே அன்னைக்கு மட்டன் சூப், சிக்கன் கிரேவி, முட்டை பொடுமாஸ் இதுதான் பண்ணணும். சூப் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஒரு சின்ன குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்புத்தூள் போட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 3 தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். அப்புறம் மிளகு ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கழுவி வச்சிருக்கிற மட்டனை எடுத்து அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். நான் எப்பொழுதும் நான்வெஜ்ஜுக்கு அரிசி களைஞ்ச தண்ணியை தான் யூஸ் பண்ணுவேன். இன்னும் சூப்புக்கு அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் தேவையான உப்பையும் போட்டு 5 விசில் விட்டு கறி நல்லா வெந்ததும் அதில் கொஞ்சமாக தேங்காய் சோம்பு அரைச்சி மல்லித்தலை கொத்தமல்லி தலை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் சூப் ரெடி ஆகிடும். அடுத்தது சிக்கன் கிரேவிக்கு மசாலா. ஒரு கடாயில் மிளகு ஜீரகம் சோம்பு கடலைப்பருப்பு ஒரு 2 மிளகாய் அதையும் போட்டு நல்லா வறுத்து தனியாக எடுத்து மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை கிராம்பு மசாலா சாமான் எல்லாத்தையும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது ஒரு 2 ஸ்பூன் போடணும். அதையும் நல்லா வாசனை போக வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட்டையும் போட்டுட்டு அதை நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயெல்லாம் மறுபடியும் வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் போட்டு வதக்கிட்டு மஞ்சத்தூளும் தயிரும் போட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்த சிக்கனை போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அரைச்சிட்டு வந்த பொடியையும் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதுலேயே பாதி வெந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு மாதிரி வந்திருக்கும். அதில் கொஞ்சம் தேங்காய் சோம்பு அரைச்சி ஊற்றணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் ஊற்றிருக்கேன். தேங்காய் ரொம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் மூடிட்டிங்கன்னா அது ட்ரை ஆகி கிரேவியாக வந்துடும். சிக்கனும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் யூஸ் பண்ணது எல்லாமே சின்ன வெங்காயம், அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குழம்பு, சூப்பு, முட்டை பொடுமாஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.